ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச பரோட்டா செய்யலாம். அந்த பரோட்டாவுக்கு நான் 7 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். 5 கரண்டி மைதா மாவும் 2 கரண்டி கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன். இந்த மொத்தமாக 7 கரண்டியில் 9 பரோட்டா வந்துச்சு. நான் மொத்தமாக 7 கரண்டி மாவு போட்டிருக்கிறேன். மாவு போட்டுட்டு இப்போ மாவை பிசைஞ்சிடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு பச்சை தண்ணி சேர்த்துக்கணும். சுடு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சுருங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நைட்டு செய்ய போகிறோம்னாக்கா மத்தியானமே செஞ்சு ரெடி பண்ணி மூடி வச்சுருங்க. இது நல்லா ஊறணும். ஒரு 4 to 5 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிக்கலாம். நல்லா எங்கேயுமே மொத்தமே இருக்கக்கூடாது, கனமாகவே இருக்கக்கூடாது. சுத்தமாக மெல்லிசாக இருக்கணும். எல்லா பக்கமும் மெல்லிசாக தேய்ச்சிருங்க. மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறமா மேலே எண்ணெய் தடவிக்கங்க கொஞ்சமாக. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாது, கட்டையில் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு கத்தி எடுத்து நல்லா கீறி கோடு போட்டு விட்ருங்க. கோடு போட்டு விட்டுட்டு திரும்பவும் அதை திரும்பி சுருட்டணும். நீல வாக்கிலே சுருட்டி நல்லா நீல வாக்கிலே சுருட்டணும். சுருட்டி நல்லா திருப்பி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டு திருப்பி ஒரு கத்தி எடுத்து அந்த தேய்ச்சதுலேயே நடுவில் திரும்பவும் ஒரு கோடு போடுங்க. போட்டு திரும்ப நம்ம சுருட்டி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். நல்லா சுருட்டி பரோட்டாவை வச்சுருங்க. நம்ம 10 நிமிஷம் கழித்து நம்ம தோசை கல்லில் பரோட்டாவை போட வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை செஞ்சிட்டோம்னாக்கா திரும்பி 2வது தடவை ஈஸியாக வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பரோட்டாவை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். எல்லாருக்குமே இந்த பரோட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம வீட்டிலே நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். இந்த பரோட்டா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போடணும். எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் திரும்பி போடுங்க. அவ்வளோ லேயராக சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பரோட்டா எடுத்ததுக்கப்புறமா ஒரு 4-5 பரோட்டா சுட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை நல்லா தட்டிக்கணும். எப்படி கடையிலலாம் அந்த பரோட்டாவை சேர்த்து வச்சு இப்படி கையிலே வச்சு தட்டுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டோம்னா அந்த லேயர் நம்மளுக்கு இந்த தட்டுறதில் அந்த லேயர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த லேயர் நீங்கள் பார்க்குறப்ப தட்டுறப்பே நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். லேயராக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 4-5 பரோட்டாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டணும். தட்டினா தான் அந்த லேயர் நம்மளுக்கு பிரிஞ்சு தனித்தனியாக வெளியே வரும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.